guys, welcome to Strategy Gamers channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் எபிசோட் 1. நம்ம வந்து இந்த சீரீஸ் இந்த மைன்கிராஃப்ட் கேமை ஒரு சீரீஸாக மாற்ற போகிறோம். டெய்லி ஒரு வீடியோஸ் வரும் மைன்கிராஃப்ட் பற்றி. இன்றைக்கி இந்த வீடியோ எபிசோட் 1. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோடில் ஹவுஸ் பில்டிங் அந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஹவுஸ் பில்டிங் மட்டும் பண்ண போகிறோம். செகண்ட் எபிசோடில் கேவ் மைனிங் பண்ணுவோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து கீப் இன்வென்ட்ரி ஆனில் தான் வச்சுருக்கேன். கீப் இன்வென்ட்ரினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம வந்து நாக் ஆகிட்டா கூட நம்மளோட லூட் வந்து நம்மக்கிட்டே தான் வந்துடும். அந்த மாதிரி நான் ஒரு செட்டிங்ஸ் ஆனில் வச்சுருக்கேன். அடுத்து நான் வேறு என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா போனஸ் செஸ்ட். இதுதான் போனஸ் செஸ்ட். நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இது கொடுப்பாங்க. இதில் வந்து சில லூட்ஸ் இருக்கும். நம்ம வுட் கட் பண்ணுறது கம்மியாகும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓக்லாக் கிடச்சிருக்கு. இதில் உட்டன் பிக்காக்ஸு, ஸ்டிக்கு, அப்புறமா மெலான் சீட்ஸு, பொட்டேட்டோ, ப்ரெட்டு, மஷ்ரூம், ஆப்பிள், ஃபிஷ்ஷு, அப்புறமா அசோஷியா பிளாங்க்ஸ் இல்லை சீட்ஸ் அது கிடச்சிருக்கு. அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் நான் எடுத்து என்னோடய இன்வென்ட்ரியில் போடுறேன். ஓகேவா. இப்போ வந்து நம்ம ஒரு கிராஃப்டிங் டேபிள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே போயிடலாம். ஸ்பான் பண்ணது தான் ஸ்பான் பண்ணாங்க. ஒரு நல்ல இடத்துல ஸ்பான் பண்ணோம். அப்படி நல்ல வேலை ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்போ மரத்தை கட் பண்ணலாம். டன் 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 மரத்தை கட் பண்ணு. பாருங்கள் எப்படி கட் பண்ணுறோன்னு. நீங்கள் வந்து மரத்தை கட் பண்ணோன்னா மெயினாக ஆக்ஸ் தான் தேவை. ஆக்ஸ் வச்சு தான் சீக்கிரமாக கட் பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் பிக்காக்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு டைம் ஆகும், நிறைய டைம் ஆகும் பிக்காக்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா. இப்போ வந்து நம்ம செஸ்ட்டும் எடுக்கணும். ஏன்னா செஸ்ட்டு நமக்கு தேவை. அது ஈஸியாக பண்ணலாம், பட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். அதனால் செஸ்ட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து மரம் உட் கட் பண்ணவங்க நிறைய நமக்கு உட்டு தேவை. அப்போ தான் வந்து ஒரு சின்ன வீடு நம்ம இப்போ கட்ட போகிறது ஒரு குட்டி வீடு தான். அந்த வீடு வந்து அவ்வளோவா நம்ம இப்போ வந்து சும்மா ஒரு சர்வைவல் ஹவுஸ் தான். நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு சும்மா நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலாம் ஹவுஸை. ஆனால் அதுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆகும் அப்கிரேட் ஆகிறதுக்கு. ஒரு பார்ட் 5ல் நம்ம அப்கிரேட் பண்ணிவிடுவோம் ஹவுஸை. அது வரைக்கும் நம்ம வந்து பார்ட் 2ல் வந்து கேவ் மைனிங் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். எவ்வளோ நேரம் வுட் கட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதாங்க லாஸ்ட்டு ட்ரீ. இதுக்கப்புறம் கட் பண்ண மாட்டோம் வுட்டு. நம்ம வந்து செஸ்ட் எடுத்துட்டோம். ஒரு வழியாக கீழே வந்தாச்சு. எத்தனை மரம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஷீப் தம்பி எங்கேப்பா போகிறீங்க? போடு. உங்களாம் பார்க்கவே முடியாது. நீங்களாம் எப்படி வந்தீங்க இங்கே? ஆஹா, என்ன ஒரு இடம். நைட் ஆகிடுச்சா கைஸ். நான் இங்கே மட்டும் ஒன்று பண்ணியிருப்பேன். தெரியாமல் க்ரியேட்டிவ் போயிடுவேன். தெரியாமல் இல்லை, நைட் ஆகிடுச்சு. ஸ்கெலிட்டன்லாம் அடிக்கிறாங்க. அதனால் நான் க்ரியேட்டிவ் போயிட்டு பெட்டு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வுட்டு நான் 2 கலெக்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஒன்று வேணும். ஷீப் நான் எவ்வளவோ தேடினேன், அது வந்து கிடைக்கல. பிக்கு தான் கிடச்சிது. அதனால் ஸ்கெலிட்டன்லாம் நம்மளை அடிக்கிறாங்க. அதனால் நான் இங்கே மட்டும் க்ரியேட்டிவ் போயிடுவேன். சாரி, இதுக்கு ஒன்றுத்துக்கு மட்டும்தான் நான் க்ரியேட்டிவ் போவேன். அதுக்கப்புறமா நான் எங்கேயுமே க்ரியேட்டிவ் போனதில்லை. பார்த்தீங்களா, என்னதான் இருட்டாகிடுச்சு, என்னதான் காலையில் ஆகிடுச்சின்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒரு மேஜிக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு பேம்பு ஃபார்ம் மாதிரி இருக்குது. அது நான் கட்டல, அது அங்கேயே இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் தான் வீடு கட்ட போகிறோம். பாருங்கள், ஓக்லாக் எடுத்தாச்சு. வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடமும் கண்டுபிடிச்சாச்சு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்தாச்சு. கிராஃப்டிங் டேபிள் எப்படி பண்ணோன்னா 4 ஓக் பிளாங்க்ஸ் எடுத்து வச்சோன்னா கிராஃப்டிங் டேபிள் வந்துடும். இப்போ கிராஃப்டிங் டேபிளை போட்டு நம்ம வந்து உட்டாக இருக்கிறத பிளாங்க்ஸாக மாற்றணும். தப்பாக பண்ணிட்டேன், இருங்க. அது எப்படியோ வரும், பட் ஆனால் அது ஒன்று வச்சா தான் வரும். அதனால் நான் வந்து இப்போது அங்கேயே காமிக்கங்க. பாருங்கள், இப்படி இருந்தால் இந்த வுட் எடுத்து நீங்கள் பிளாங்க்ஸாக மாற்றலாம். இந்த வுட் இருந்தால் ஓக் லாக் இருந்தால் ஓக் பிளாங்க்ஸாக மட்டும்தான் மாற்ற முடியும். அதுக்குன்னு தனித்தனியாக இருக்குது.
இந்த ஒரு வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இது பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த வுட்டாக மாற்றி இதை பிளாங்க்ஸாக மாற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாற்றிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த கிராஃப்டிங் டேபிள் வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. ஏன்னா இங்கே தான் வீடு கட்ட போகிறோம், அதனால் இதை உடச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், கிராஃப்டிங் டேபிள் உடைக்கிறதுக்கு கூட உடன் பிக்காக்ஸ் ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் உடன் பிக்காக்ஸ் வச்சு தான் பிக்காக்ஸ் வச்சு தான் நம்மளால் காபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் மைன் பண்ண முடியும், இல்லைனா மைனே பண்ண முடியாது. வந்து இங்கே வந்து ஒரு 5 o'clock டார்க் o'clock போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். டார்க் o'clock 5 போட்டுக்கோங்க. அப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக கவுண்டிங் இது பண்ணோன்னா, நீங்கள் உங்களுக்கு அக்யூரேட்டாக வரணுன்னா இங்கேருந்து இப்படி போட்டுக்கோங்க. கீழே வந்து பிளாங்க்ஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் எது இருக்கும் போலவோ கீழே வந்து பிளாங்க்ஸ் போட்டுக்கோங்க. 3 4 5 பிளாங்க்ஸ் போட்டாச்சா? இப்போ வந்து 6th அதே மாதிரியே 5 தான் போடணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 6th அந்த இது போடலாம். நான் அங்கே போட்டேன்ல, அதே மாதிரியே வந்து நீங்கள் இது லாக் போடலாம். இப்போ பாருங்கள், லாக் வரும். டார்க் o'clock நீங்கள் இந்த மாதிரி பிளாங்க்ஸ் போட்டிங்கன்னா டார்க் o'clock போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இங்கே ஒரு 5 போட்டுட்டு அதே மாதிரியே சுற்றி போட்டுடணும். இங்கே இந்த மாதிரி இங்கே லாகு, இங்கே பிளாக்ஸு, இங்கே லாகு, இங்கே பிளாக்ஸு, அந்த மாதிரி சுற்றி போட்டு நான் வந்து ரூஃப் வந்து லாஸ்ட்டாக தான் பண்ணியிருப்பேன். ஏன்னா ஜாம்பி எல்லாம் வந்தாங்க, நைட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே, அதனால் இருட்டாயிடுச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 போட்டுட்டோம். இங்கே நீங்கள் 5 போட்டிங்கன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் உட்காந்துட்டு இது பண்ணிங்கன்னா ஜம்ப் பண்ண முடியாது, அதனால் நீங்கள் உட்காந்துட்டு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 பிளாங்க்ஸ். இது வேறு, இந்த புல்லை வந்து எங்கே நட்டு வைக்கணும்? கொஞ்சம் தண்ணி பக்கத்தில். இது என்னங்க இங்கெல்லாம் நட்டு வச்சுருக்காங்க. இந்த மைன்கிராஃப்ட் மொஜானா என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள், என்னென்ன பாருங்கள். அப்படி தான் உங்களுக்கு ஒன்றும் சரி பரவாயில்ல பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 5 பிளாக்ஸ் வச்சிடணும், 5 டார்க் o'clock. அப்புறமா இப்போ நீங்கள் வந்து ரூஃப்க்கு வந்து நீங்கள் இந்த பிளாங்க்ஸ் போடாதீங்க, அது நான் வந்து தனியாக போடுவேன், இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து இதை உடச்சி விட்டுட்டு, இது நான் சொன்னேன்ல குட்டி வீடு தான், அதனால் இது குட்டியாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 5 போடணும். இங்கே நடுவில் மட்டும் நான் தெரியாமல் போட்டால் அதை நீங்கள் உடச்சி விட்டுடலாம், ஏன்னா அது டோருக்கு போடணுங்க. அங்கே இங்கே பாருங்கள், நடுவில் நான் தெரியாமல் போட்டால் அது டோருக்கு போடணும், இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், உடன் பிக்காக்ஸ் எடுத்து உடச்சி விட்டுடலாம். எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போ வந்து நம்ம இது ஃபுல்லாக இது பண்ணிடணும். கிளாஸ் போடுறதுக்கு ஒரு தனி இடம். கிளாஸ்க்கு வந்து எப்படி பண்ணோன்னா, சாண்ட் இருக்கும், சாண்ட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணணும். சாண்டை ஹீட் பண்ணால் அதுவே தானாக கிளாஸாக மாறிடும். ஃபர்னஸில் ஹீட் பண்ணணும். ஃபர்னஸ் எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு போட்டேன்ல, அதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ ஃபர்னஸ் எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, காபிள் ஸ்டோன் வந்து 6 இல்லை 5 எவ்வளோன்னு தெரியல எனக்கு சரியா, பாருங்கள் நான் பண்ணுறத, அப்போ தான் தெரியும். 6 5 வச்சிங்கன்னா நீங்கள் கிராஃப்டிங் டேபிளில் போட்டிங்கன்னா அதுவே தானாக ஃபர்னஸ் ஆகிடும். ஃபர்னஸ் வச்சு தான் நீங்கள் சாண்டை ஹீட் பண்ண முடியும், இல்லைனா உங்களால் ஹீட் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வீடு பார்க்க கிளாஸ் மாதிரி குட்டி வீடாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த வீடு, இந்த லாக் தெரியக்கூடாது நீங்கள் கிளாஸ் போடும்போது, அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். லாக் வெளியில் பார்க்குறதுக்கு சைடில் நல்லாயிருக்கும். இப்போ நைட் ஆகிடுச்சு, ஜாம்பி வருவாங்க. இங்கே நான் வந்து உடைக்கிறேன் கேட், இது டோர் போடுறதுக்குனால. டோர் எப்படி பண்ணோன்னா, இப்போ நீங்கள் கிராஃப்டிங் டேபிள்குள்ளே போயிட்டு வுட்டை எடுத்தாலே அது டோர் வரும், அதை வச்சு நீங்கள் டோராக மாற்றிக்கலாம். நான் பண்ணுறேன், இருங்க பண்ணுறதை பாருங்கள். கிராஃப்டிங் டேபிள் இப்போ போடுவேன். இப்போ வந்து இங்கே போடுவேன் டோரை. இப்போ வந்து டோரை இங்கே போடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ டோர் எப்படி செய்யணும்னா, இங்கே பாருங்கள், கிராஃப்டிங் டேபிள். இப்போ வந்து படுத்து தூங்கிடுறேன். கிராஃப்டிங் டேபிள் போட்டாச்சா? இப்போ வந்து இந்த லாக் வந்து இது நான் அப்போ தெரியாமல் சர்ச் பண்ணேன். இங்கே பாருங்கள், டோர்
ஓக் டோர் வந்து வந்துருச்சா. இப்போ வந்து இந்த டோர் எடுத்து இங்கே போட போகிறோம். நான் தெரியாமல் வெளியிலேருந்து போட்டுட்டேன், உள்ளே போய் போடுங்க. நீங்கள் உள்ளேருந்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒழுங்காக வரும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து என்னன்னா, இப்போ என்ன பண்ணோன்னா வந்து ஆக்ஸ் தேவை நமக்கு. ஆனால் ஆக்ஸ் வந்து உடஞ்சிடுச்சா, அதனால நம்ம அப்புறமா ஆக்ஸ் செஞ்சுக்கலான்னு நான் விட்டுட்டேன். இப்போ டோர் போட்டாச்சா. இப்போ கிளாஸுக்காக உடைக்கணும். நான் இந்த இதுக்காக உடைக்காதீங்க. இந்த இடத்துல நான் தெரியாமல் ஒன்று வந்து தப்பாக கட்டிட்டேன். அதனால நீங்கள் அந்த லாக் தெரிகிற மாதிரியே உடச்சிக்கோங்க. இந்த மாதிரி உடச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளியில் போயிட்டோன்னே இப்போ பாருங்கள், ஜாம்பியெல்லாம் வருவானுங்க. இல்லை, நான் வந்து சாண்ட் எடுக்க போனோம். இங்கே பாருங்கள் சாண்டு. இதை வச்சு நான் சொன்னேன்ல கிளாஸாக மாற்றணும், நான் அது இது தான் பண்ணுவேன். இங்கே ஒன்று மட்டும் வந்துடும், தெரியாமல் இந்த கால் இதுக்குள்ளே போயிடுச்சு. அது மட்டும் மன்னிச்சுக்கோங்க. தெரியாமல் நான் ப்ளர் பண்ணிகிட்ருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஹேங் ஆகிடும், அப்புறமா ஹேங் ஆகி தெரியாமல் வெளில போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி வெளில போயிடுமா? இல்லை, ஓகே. இப்போ வந்து அது ப்ளர் ஆகிடுச்சு, ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அது ப்ளர் ஆகிடுச்சு, நான் ப்ளர் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டேன். அதனாலே லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ. கஷ்டப்பட்டு எடிட் பண்ணேன் இந்த வீடியோவை, ஓகேவா? அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. இப்போ வந்து நம்ம ஒரு 20 சான்ஸ் இருந்தால் போதும். நான் எக்ஸ்ட்ராவாக எதுக்கும் எடுத்து வச்சுக்கிறேன், ஏன்னா கிளாஸ் நிறையா நமக்கு தேவைப்படும். நான் 23 எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து இந்த வீடு வந்து கிளாஸ் போட்டால் மட்டும் முடியாது. என்னென்னா, நான் கிளாஸ் ஹீட் ஆகிட்டோன்னே இது பண்ணுறேன். இருங்க, இங்கே கிளாஸ் போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு ஃபர்னஸ் ரெடி பண்ணோம், அதனால் நம்ம வந்து காபிள் ஸ்டோன் மைன் பண்ண போகலாம். காபிள் ஸ்டோன் வந்து இங்கேயே தான் ஈஸியாக கிடைக்கும். காபிள் ஸ்டோன்னால் நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, இங்கே கேவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கேவ் வெளியில் போகிற வழியிலே காபிள் ஸ்டோன்லாம் இருக்கும், இல்லை இந்த மவுண்டனுக்கு கீழே காபிள் ஸ்டோன்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஓக் இங்கே. இப்போ நம்ம வந்து ஓக் பிளாங்க்ஸ் எடுத்து இப்போ நம்ம ஸ்லாபாக மாற்றிட்டு இதான் ரூஃப். நீங்கள் ரூஃப்க்கு இப்படி தான் போடணும். நீங்கள் பிளாங்க்ஸ் போட்டிங்கன்னா அதுவும் போடலாம், பட் இது போட்டால் கொஞ்சம் ஹைட் வந்து சேவ் ஆகும். அதனால் நம்ம இது போட்டுக்கலாம். கரெக்டாக ஸ்லாப் போட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இன்னொரு டிசைன் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் ஸ்லாப் போட்டோடனே. இங்கே பாருங்கள், இப்போ வந்து ஸ்லாப் போட்டாச்சா. இப்போ வந்து வெளியில் வந்து ஒரு டிசைன் போடணும். இந்த மாதிரி வெளியில் வந்து இந்த சுற்றி ஒரே ஒரு லேயர் மட்டும் போட்டுருங்க. இந்த மாதிரி சுற்றி போடணும். இப்போ ஒரு டிசைன் இது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரூஃப், இந்த வீட்டில் எல்லா வீட்லேயுமே வந்து ஷெட் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இது ஒரு ரூஃப் மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஹவுஸ் தான், அதனால் வந்து இப்போது நெக்ஸ்ட்டு பார்ட்டில் நீங்கள் வந்து கேவ் மைனிங் பார்ப்பீங்க. நம்ம டைமண்ட்லாம் மைன் பண்ண போகிறோம். ஆனால் கிடைச்சாதான், கிடைக்கும் தான் நம்புகிறேன். கிடைக்கணும்னு பார்ப்போம், கிடைக்குமா கிடைக்காதான்னு. ஆனால் கிடைக்கணுங்க, கிடைக்கும். அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் இருக்கா இது காபிள் ஸ்டோன். அந்த மாதிரி நீங்கள் மவுண்டனுக்கு கீழே பார்த்தீங்கனாலே காபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். வந்து ஒரு ஆக்ஸ் வேணும் நமக்கு, பிக்காக்ஸ் வேணும் அதை மைன் பண்ணுறதுக்கு. காபிள் ஸ்டோன்லாம் நீங்கள் மைன் பண்ணோன்னா உங்களுக்கு பிக்காக்ஸ் தான் வேணும். அதனால நான் இப்போ பிக்காக்ஸ் செஞ்சுக்கிறேன். ஒன்று தெரியாமல் நான் நிறைய செஞ்சுருப்பேன் பாருங்க. அது ஹேங் ஆகிடுச்சு நான் நினச்சி நிறைய செஞ்சுட்டேன். நீங்கள் ஒன்று செஞ்சால் போதும், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ 3 4 5 செஞ்சுட்டேன் உடன் பிக்காக்ஸ். இப்போ நம்ம வந்து வெளில போகணும். வெளில போயிட்டு அந்த நான் மவுண்டன் அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் ஒரு ஆஷ் கலரில் ஒன்று தெரியுதா, அதாங்க காபிள் ஸ்டோன். இதோ நான் போயிட்டேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் கிரேவல். இதுதான் இங்கே ஒரு மாதிரி ப்ளர் பண்ண மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் கிரேவல். இதுதான் வந்து காபிள் ஸ்டோன்ஸ். கிரேவலாக வருதுங்க. இது போக நமக்கு காபிள் ஸ்டோன் வந்து இதை மட்டும் மைன் பண்ணிடலாம்.
தெரியாமல் தண்ணி வந்துடும். அதை வச்சு நான் அதை விட்டு போகணும் ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு தண்ணி நான் இதை மைண்ட் பண்ணோன்னே கீழேருந்து தண்ணி வந்துடும். இங்கே பாருங்கள், இதை மைண்ட் பண்ணோன்னே கீழேருந்து தண்ணி வந்துடும். இப்போ நான் வந்து தெரியாமல் டோர் போட்டுருவேன், அது பிளாங்க்ஸ் போடுறதுக்கு பதிலாக. ஆனால் டோர் போட்டாலும் நல்லது தாங்க. டோர் போட்டாலும் நம்ம வந்து ப்ரீத் பண்ண முடியும். டோர் போட்டால் பிளாங்க்ஸ் போட்டால் வெறும் தண்ணி மட்டும்தான் போகும். பாருங்கள், நான் இப்போ வந்து வந்துட்டேன். இப்போ நான் வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபர்னாஸ் மேக் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிடலாம் வாங்க. இது சாண்டை ஹீட் பண்ணிட்டு நம்ம கிளாஸாக மாற்றிடலாம். நம்ம கிளாஸாக மாற்றிட்டோன்னே இந்த வீடியோ முடிஞ்சிடும். பார்ட் 2 வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி நான் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே பாருங்கள், கிராஃப்டிங் டேபிள் வச்சு நம்ம ஃபர்னாஸ் பண்ணிட்டோம். கிராஃப்டிங் டேபிள் வந்து காபிள் ஸ்டோன் வச்சு ஃபர்னாஸ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ ஹீட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து கிளாஸ் ஹீட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம வந்து கிளாஸ் கொஞ்சம் தான் ஹீட் ஆகிருக்கு, இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதெல்லாம் வெட்டிடலாம். வீட்டுக்குள்ளெல்லாம் புல்லை வளர்த்து வச்சுருக்காங்க. இல்லை, நம்ம அங்கே அந்த இடத்துல வீடு கட்டியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபர்னாஸ் போட்டால் கொஞ்சம் ஃபர்னாஸில் ஏதாவது இப்போ நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வெளில தப்பி தவறி கூட போயிடக்கூடாது. ஜாம்பியெல்லாம் இங்கே தான் சுற்றிட்டுருப்பானுங்க, ஜாம்பி மண்டையன்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு கிளாஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி 2 கிளாஸ் வந்துருச்சு. இப்போ நான் அதை போட்டுட்டு இங்கே பாருங்கள், அந்த மாதிரி அது வந்துக்கிட்டே இருக்கும். நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ நம்ம ஏன் தெரியுமா அந்த கேப்ஸ் எல்லாம் விட்டோம்? அங்கே வந்து கிளாஸ் ஃபில் பண்ணணும். பார்த்தீங்களா, ஃபில் பண்ணிட்டேன். அதெல்லாம் மேஜிக். அப்படி தான். ஆஹா, ஐயோ, ஜாம்பி 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 நம்ம விட்டுறா. அப்பா காய்ஸ், இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ நம்ம டார்ச் தாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் கேவ் மைனிங் பார்க்கலாம். பாய்.